ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதே நேரத்தில் ஒரு நெய்வேத்திய ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி ஈஸியாக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம சாதத்தை வடித்து செய்வோம். இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் எப்படி நல்லா உதிரியாக சாதத்தை வடிக்கணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். எலுமிச்சம்பழம் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். சிவாஜி பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு எடுத்து இதை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவின அரிசியில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இது அப்படியே அரை மணி நேரம், அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு அரிசி ஊறுதோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ சாதம் 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. வழக்கமாக நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு பொன்னி பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம். நல்லா உதிரியாக கிடைக்கும். ஆனால் சாப்பாட்டு அரிசியிலும் உங்களுக்கு நல்லா சாதத்தை இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். 1 கப் அளவு ரைஸ் எடுத்தால் நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட். அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு வெயிட்டையும் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்தோடனே ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். வழக்கமாக நம்ம சாதத்தை வடித்தாதான் உதிரியாக கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். நல்ல உதிரியாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சாதத்தை வடித்தா உதிரியாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு, அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட சாதம் ஒட்டாமல் இருக்குது. நல்ல உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம சாதத்தை ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப அருமையாக நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இது ப்ரெஷர் குக்கரில் அப்படியே இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த சூட்டுக்கே சாதம் இன்னும் கொஞ்சம் வெந்துடும், குலைய ஆரம்பிச்சிடும். அதனால் அப்படியே இதை சாதத்தை எடுத்து ஒரு பெரிய தாம்பாலம் அப்படி இல்லைன்னா கடாயில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆற வச்சிங்கன்னா நல்ல உதிரியாக இருக்கும். ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சுருந்தீங்கன்னா சூட்டுக்கே இன்னும் சாதம் வெந்துடும், நல்லா குழஞ்சி போயிடும். சாதத்தை ப்ரெஷர் குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றின பிறகு 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது கோயில்களில் கிடைக்கிற மாதிரி நல்ல உதிரியான எலுமிச்சம்பழம் சாதம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது அரிசியை எந்த அளவுக்கு ஊற வைக்கணும், தண்ணி மெஷர்மெண்ட், அடுத்தது சாதத்தை நல்லா வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறது, கடைசியாக எண்ணெயை போட்டு நல்லா கலந்து வைக்கிறது. இந்த மாதிரி 4 செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் உதிரியான சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தாளித்து விட்டுலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. தாளிப்பு பொருட்கள்லாம் நல்ல பொன் நிறமாகட்டும். அதுக்கு பிறகு 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட பெரிய துண்டு இஞ்சியும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இஞ்சி போட்டு நீங்கள் எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளாக சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் எடுத்து வெறும் வானிலை நல்லா வறுத்துட்டு அதை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்படி தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியாட்டி நீங்கள் பவுடராகவே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு பெரிய எலுமிச்சம்பழமாக அதை நல்லா பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 கப் அளவு அரிசிக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாரை புளிகிறேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு தேவையான எலுமிச்சை கலவை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கத்தில் சாதமும் நல்ல உதிரியாக ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறி இருக்குது, நல்ல உதிரியாக இருக்குது. இதில் நம்ம எலுமிச்சை கலவையை சேர்த்துக்கலாம்.
எலுமிச்சை கலவையை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதத்தில் எல்லா பக்கமும் எலுமிச்சம்பழம் கலவையை படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சாதத்தை வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தான் சேர்த்தோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கண்டிப்பாக பத்தாமல் இருக்கும். அதனால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் உப்பு சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நம்மளோட அருமையான கோயில் ஸ்டைலில் எலுமிச்சம்பழம் சாதம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன அளவுகள் மாதிரி, அதாவது எந்த அளவுக்கு ஊற வைக்கணும், எந்த அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும், அது பதமாக நல்லா காய வச்சு எண்ணெயை ஊற்றணும், அதே நேரத்தில் இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் கோயில் ஸ்டைலில் ரொம்ப அருமையான எலுமிச்சம்பழம் சாதம் வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நைட்டே நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் டென்ஷனே இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் கட்டி கொடுத்துடலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.